கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற, ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. பையன் கருப்பாக இருக்கிறான், குரங்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. திருப்பூரில் பள்ளி மாணவனை சக மாணவர்கள் 2 பேர் சாதி பெயரை கூறி கிண்டல் அடித்து தீயில் தூக்கி வீசிய செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சாதி தாக்குதல் அல்ல என்று போலீஸ் விளக்கம் அளித்தாலும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாய் கண்ணீர் மல்க அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவில் ஜெயராஜ் சூர்யா தம்பதியினரின் 13 வயது மகன் குன்னத்தூரில் தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளியில் அந்த மாணவனின் சக மாணவர்கள் 2 பேர் சாதி பெயரை குறிப்பிட்டு அந்த மாணவனை கிண்டலடித்து வந்திருக்கின்றனர். அந்த மாணவனை இருவரும் தொடர்ச்சியாக சாதிய ரீதியாக இழிவுபடுத்தி வந்த நிலையில் இருவரும் அந்த மாணவனை கை கால்களை பிடித்து எரிந்து கொண்டிருந்த குப்பையில் தூக்கி வீசினர். தீயில் வலியால் துடித்த அந்த மாணவனை அங்கிருந்த ஆசிரியர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதோடு பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர். தற்போது அந்த மாணவன் உடலில் மிக கடுமையான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். அதே சமயம் பள்ளியில் இருந்து எந்த ஒரு ஆசிரியரும் மருத்துவமனைக்கு வந்து தங்கள் மகனை பார்க்கவில்லை என்று பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு மத்தியில் போலீசார் சம்பந்தப்பட்ட 2 மாணவர்கள் அந்த மாணவனை விளையாட்டாகத்தான் தூக்கி போட்டனர். சாதிய ரீதியாக இது நிகழவில்லை என்று இது மிக சாதாரண நிகழ்வு என்பது போலவும் விளக்கம் அளித்திருக்கின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் அளித்த பேட்டியில் போலீசாரின் விளக்கத்துக்கு மாறாக உள்ளது. 8th ஸ்டாண்டர்டு NRKN ஸ்கூல் குன்னத்தூர் பள்ளியில் என் பையன் படிக்கிறான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒத்தப்பனமேடு திருவான்மை முதலியூர் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஊர் பையன் கஜேந்திரன் தர்ஷன்ற பையன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஜாதி பேரை சொல்லி கருப்பாக இருக்கிற கெட்ட வார்த்தை பேசியும் தகராறு நடந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். விளையாட்டு பசங்க சரியாக போயிடும் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதாச்சியா 4 மணி அளவில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கையில் என்னோடய பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிகிட்டு இருக்கையில் 2 பசங்களும் சேர்ந்து கையோரத்தையும் காலோரத்தையும் பிடிச்சி நேற்று கடந்த அனல்லையும் இன்றைக்கி எரிஞ்ச தீயிலையும் தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. ஃபஸ்ட் எய்டு மட்டும்தான் அங்கே பண்ணாங்க. ஆனால் இங்கே எங்கள் கூட சார் எதுவுமே வரல. கேட்டால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற, ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்களை உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாகவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. என் பையனுக்கு ரொம்பவே மன வருத்தமாக சம்பந்தமாக காவல்துறையில் சொன்னீங்களா? சொன்னோம். அவர் வர்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வரல. மணி 9 எந்த காவல்துறை? குன்னத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம். பையன் கருப்பாக இருக்கிறான், குரங்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இந்த பையன் தைரியமே எங்ககிட்ட சொல்லுவானுங்க. நான் சரி பசங்களுக்குள்ளே சரியாக போயிடும் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. பாதிக்கப்பட்ட மாணவனை சக மாணவர்கள் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி தீயில் வீசியது மட்டுமல்லாமல் பாடம் கற்றுத்தரும் ஆசிரியர்களும் நிறத்தை வைத்து கிண்டல் அடித்திருப்பதும் போலீசார் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்ற தொனியில் விளக்கம் அளித்திருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.